அனைவருக்கும் வணக்கம். ஒரு இயற்கை சுபகிரகம் அதிகபட்ச சுபத்தன்மை அடையும் போது அந்த கிரகம் தனது காரக ஆதிபத்தியத்தை இழக்கும். அந்த கிரகம் சந்திர அதியோகத்தில் இருந்தாலும் அந்த சந்திர அதியோகத்தினால் பலன் இல்லை. அதே போல் கேந்திராதிபத்திய தோஷத்தில் இருக்கும் கிரகம் சந்திர அதியோகத்தில் இருந்தாலும் கேந்திராதிபத்திய தோஷம் மிக வலுவாகவே செயல்படும். இந்த நிலையில் தான் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு என்று சொல்கிறோம். மேம்போக்காக பார்த்தால் ஒரு கிரகம், அதாவது சந்திர அதியோகத்தில் இருப்பது போல் தோன்றி மிக உன்னத ஜாதகமாக தோன்றினாலும் நடைமுறையில் பார்க்கும்போது மிக சாதாரண ஒரு ஜாதக அமைப்பாகவே பலன்கள் தரும். அதற்கு காரணம் சந்திர அதியோகத்தில் இருக்கின்ற கிரகம் உச்சபட்ச சுபத்தன்மை, அதாவது குரு உச்சமோ ஆட்சியை பெற்று பௌர்ணமி சந்திரனின் பார்வையில் இருப்பது. அதே போல் கேந்திராதிபதி தோஷத்தில் இருக்கின்ற புதனோ குருவோ ஆட்சியை உச்சமோ பெற்று சந்திர அதியோகத்தில் இருப்பது. இது போன்ற நிலைகளில் ஒரு கிரகம் தனது காரக ஆதிபத்தியத்தை இழக்கும். அதனால தான் உபய லக்கணங்களுக்கு லக்னாதிபதிகள் லக்கணத்தை தவிர கேந்திரங்களில் ஆட்சி உச்சம் பெறக்கூடாது என்று சொல்லப்படுகிறது. அதே போல் பௌர்ணமி சந்திரனின் பார்வையில் உச்சகுரு இணைவதோ பார்ப்பதோ குருவின் காரகத்துவ ஆதிபத்தியத்தை கண்டிப்பாக இழக்கவே செய்யும். இந்த மாதிரியான ஒரு உதாரண ஜாதகத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது அளவுக்கு மீறிய சுபத்தன்மை அடைந்த கிரகம் தனது காரக ஆதிபத்திய இயல்பை தராது. அதே போல் ஒரு பாப கிரகம் உச்சபட்ச சுபத்தன்மை அடையும் போது தனது காரக ஆதிபத்திய ரீதியிலான நல்ல பலன்களை ஜாதகருக்கு தரும். அதே போல் ஒரு சுப கிரகம், ஒரு இயற்கை சுபமான குருவோ சுக்கிரனோ தனித்த புதனோ உச்சபட்ச சுபத்தன்மை அடைந்து போது அந்த கிரகம் தனது காரக ஆதிபத்தியத்தின் வழியே ஜாதகரை உயர்த்தாது. மேம்போக்காக பார்த்தா லக்னாதிபதி ஆட்சியாக தெரியும், குரு உச்சமாக தெரியும், சந்திர அதியோகத்தில் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனாலும் அவர்கள் நல்ல பலன்களை ஜாதகருக்கு தரமாட்டார்கள். சரி, இது மாதிரியான ஒரு ஜாதகத்தை இந்த உதாரண வீடியோவாக இந்த ஜாதகத்தில் பார்க்கலாம். இந்த ஜாதகர் பிறந்தது பார்த்தீங்கன்னா 23/7/1967 10:18 AM அளவில் பிறந்திருக்கார். கன்னி லக்னம், மகர ராசி, அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்த இந்த ஜாதகர் லக்னத்துக்கு 2ஆம் வீட்டில் செவ்வாய் கேது, 5ஆம் வீட்டில் சந்திரன், 7ஆம் வீட்டில் சனி, 8ஆம் வீட்டில் ராகு, 10ஆம் வீட்டில் புதன், 11ஆம் வீட்டில் சூரியன் குரு, 12ஆம் வீட்டில் சுக்கிரன். இந்த ஜாதகருக்கு இளமையில் வந்தது, அதாவது செவ்வாய் ராகு திசைகள் நல்ல பலன்களை செஞ்சிருக்காரு. படிப்பே கஷ்டப்பட்டு தான் படித்தார், ஒரு டிப்ளமா தான் படிக்க முடிந்தது. இங்கே மேம்போக்காக பார்த்தால் புதன் சந்திராதியோகத்தில் ஆட்சி பெற்றும், குரு சந்திராதியோகத்தில் உச்சம் பெற்றும், சுக்கிரனும் சந்திராதியோகத்தில் வர்க்கோத்த நிலையிலும் இருப்பது போல் தோன்றினாலும் இந்த ஜாதகருக்கு சந்திராதியோகத்தால் குரு புதன் திசைக்கு நல்ல பலன்களை தராது. ஏனென்று கேட்டால், ஒரு கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற கிரகம் தனது கேந்திர வீட்டிற்கு மறைய வேண்டும், மறைந்து நட்பு உறவில் இருக்க வேண்டும். அல்லது அவர் லக்னாதிபதியாக இருக்கும்போது லக்னத்தில் இருந்தால் கூட நல்ல பலன்களை ஜாதகருக்கு தருவார். ஆனால் 10ஆம் இடத்திலோ 7ஆம் இடத்திலோ ஒரு கேந்திராதிபதியை பெற்ற தோஷம் பெற்ற சுப கிரகம் தனித்திருக்கும் நிலையும் அந்த இடத்தை கெடுப்பார். இந்த நிலையில் இந்த ஜாதகருக்கு ராகு குரு செவ்வாய் ராகு திசைகள் சரியான படிப்பை இந்த ஜாதகருக்கு தரவில்லை. சும்மா சிவில் டிப்ளமோ தான் முடிச்சிருக்காரு. மேம்போக்காக பார்த்தா ஒரு அரசு உயரதிகாரியின் ஜாதகம் போல் இந்த ஜாதகம் தெரியும். டிப்ளமோ தான் முடிச்சிருக்கார். சிவில் இன்ஜினியராக ஒரு சாதாரண சம்பளத்துக்கு வரவுக்கும் செலவுக்குமே சிரமப்படுகிறார். இதற்கு காரணம் என்ன? புதன் அங்கே தனிச்சாட்சி பெற்று கேந்திராதிபத்திய தோஷம் போட்டதோடு மட்டுமல்லாமல் சந்திர அதியோகத்தில் இருப்பது மிக மிக மோசமான ஒரு அமைப்பு. லக்கணத்தை சனி வேறு பார்க்கிறார். கேந்திராதிபத்திய தோஷம் பெற்றாலே என்ன? கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற கிரகம் அதிபட்ச சுபத்தன்மை இருந்தால் அதனுடைய ஆதிபத்தியத்தை கெடுக்கும். 10ஆம் வீட்டு தொழில் நிரந்தர வருமானம் இந்த ஜாதகருக்கு இருக்காது. சரி, இங்கே குரு சூரியனுடன் அஸ்தங்கமாக தனித்து உச்சமாகி பௌர்ணமி சந்திரனின் பார்வையில் இருக்கிறார். குருவின் காரகமான எண்ணம், ஆண் வாரிசு, தனம், ஆதிபத்தியம் என்ன 7ஆம் இடம், இதை மூன்றையும் கெடுத்துடுவார் கண்டிப்பாக தன்னுடைய திசையில். உண்மையிலே குரு திசையில் ஒரு திருமணமாகி குரு திசை பிற்பகுதியிலேயே இவருடைய இந்த ஜாதகர் மனைவியை விட்டு பிரிகிறார். மேலும் இந்த ஜாதகருக்கு ஆண் வாரிசு கிடைக்கவில்லை. பெண் குழந்தையாக கிடைத்ததற்கு காரணம் அந்த சந்திரனை 5ஆம் பௌர்ணமி சந்திரன் ஓரளவு செவ்வாயின் பார்வை 5ஆம் இடத்தில் விழுவதால் இந்த ஜாதகருக்கு பெண் குழந்தை மட்டும்தான் உள்ளது. குரு ஆண் குழந்தைக்கு காரக கிரகமான குரு உச்சபட்ச சுபத்தன்மை அடைந்ததால் தனது காரக ஆதிபத்தியத்தை இங்கே இழக்கிறார். மனைவியை விட்டு பிரிந்து தனியாகத்தான் இருக்கிறார். ஒரு பெண் குழந்தை இருக்கிறது. இதே சூரியன் வலுத்ததால் பௌர்ணமி யோகத்தில் இருப்பதால் இவருக்கு அரசு வழி அனுகூலங்கள், அதாவது தந்தையாருடைய பென்ஷன் இவருக்கு கிடைக்கிறது, தாயாருக்கு கிடைக்கிறது. அதன் மூலமான வருமானத்தில் குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். அதாவது சாப்பாடு துணிமனைகளுக்கு பஞ்சம் இல்லாமல் இருக்கிறது.
அதே சமயம் 7ஆம் இடத்தில் சனி அமர்ந்து குருவின் பார்வை பெற்றதால் மனைவி இவரை விட்டு பிரிந்தாரே ஒழிய விவாகரத்து கோரவில்லை. 11ஆம் இடத்தில் உச்சகுரு இல்லாமல் இருந்திருந்தால் 11ஆம் இடம் உச்சகுரு இல்லாமல் வலுத்திருந்தால் இவருக்கு மனைவி விட்டு பிரிந்து 2வது திருமணம் போன்ற அமைப்புகள் இருந்திருக்கும். ஆனால் 11ஆம் வீட்டில் இருக்கும்போது அந்த பாவத்தையும் கெடுப்பார் என்பதால் 2வது திருமண அமைப்பும் இந்த ஜாதகத்துக்கு இல்லை. முதல் திருமணமும் இந்த ஜாதகத்துக்கு திருப்திகரமாக இல்லை. மனைவியை பிரிந்து வாழ்கிறார். ஆனால் அதே சமயம் மனைவி கோர்ட்டுக்கே சென்று போகவும் இல்லை. ஏனென்று கேட்டால் 7ஆம் இடத்தை உச்சகுரு பார்க்கிறார். அதாவது ஒரு சுபகிரகம், இயற்கை சுபகிரகமான முதன்மை செல்வம் சுபகிரகமான குரு பகவான் தனது உச்சபட்ச வலிமையில் கூடவே பௌர்ணமி சந்திரனின் தொடர்பை பெறும்போது அந்த லக்னத்துக்கு அவர் என்ன ஆதிபத்தியமோ அந்த ஆதிபத்தியத்தை இழப்பார். அதாவது மனைவி 7ஆம் இடத்ததிபதியான குரு பகவான் மனைவியை விட்டு பிரிய வைத்திருக்கிறார். உச்சபட்ச சுபத்தன்மை அடைந்து சந்திரனின் பார்வையை பெற்றதால், அதே போல் உச்சபட்ச சுபத்தன்மை அடைந்து சந்திரனின் பார்வையை பெற்றதால் அவருடைய உயிர்காரத்துவமான ஆண் வாரிசு இந்த ஜாதகருக்கு இல்லை. அதே போல குருவின் இன்னொரு ஜடகாரகமான தனத்தையும் இந்த ஜாதகருக்கு கொடுக்கவில்லை. ஏதோ கொஞ்சம் சம்பளத்துக்கு போகிறா, அதை வச்சு வீட்டு வாடகை, வருமானம், தன்னுடைய செலவு இதை சமாளிப்பதே இந்த ஜாதகருக்கு பெரும்பாலாக இருக்கிறது. சனி திசை சற்று ஓரளவு பரவாயில்லை என்ற அமைப்பில், அதாவது ஏதோ ஒரு சில வேலைகள் கிடைத்து ஜாதகர் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். இந்த ஜாதகருடைய கேள்வி, எனக்கு சந்திர அதியோகம் இருக்கிறது, எனக்கு ஏன் வேலை செய்யவில்லை? சந்திர அதியோகம் இருந்து என்ன செய்யறது? லக்னாதிபதியை கேந்திராதிபதி தோஷத்தில் மாட்டிக்கார். லக்னத்தை சரி பார்க்குறாரு. லக்னாதிபதி அதுக்கு கெட்டு விட்டார்கள். கேந்திராதிபதிய தோஷத்தில் சுபதர்மம் இருந்தால் கெட்டு விட்டதாக தான் அர்த்தம். அதான் அளவுக்கு மீறினால் அமைந்ததும் நஞ்சு என்று சொல்கிறோம். அதுபோல் புதனும் குருவும் இங்கே அளவுக்கு மீறி அமிர்தத்தை நஞ்சாக்கி விட்டார்கள். அதாவது உச்சபட்ச சுபத்தன்மையிடம் தங்களது காரக ஆதிபத்திய இயல்புகளை எடுத்து விட்டார்கள். அதாவது புதனின் காரகமான, அதாவது அதிக புத்திசாலித்தனம், அதிக படிப்பு போன்றவற்றை கெடுத்து ஓரளவேனும் படிக்கக்கூடிய அமைப்பில் 4ஆம் வீட்டுக்கு 8இல் மறைந்து உச்சமானதால் ஓரளவு படிப்பு என்கின்ற ரீதியில் ஜாதகர், அதாவது சிவில் டிப்ளமோ படித்து ஒருவரிடம் வேலைக்கு சென்று கொண்டிருக்கிறார். இந்த அமைப்பு தான், அதாவது இங்கே சந்திர அதியோகம் எல்லாம் உச்சபட்ச சுபத்தன்மையில் எடுபடாது. மாறாக அதனுடைய காரக ஆதிபத்தியத்தை இழக்கவே செய்யும் என்பதற்காகத்தான் இந்த உதாரண வீடியோ போட்டேன். அதாவது வளர்பிறை சந்திரனுக்கு 6, 7, 8 சுவர்கள் இருந்தால் சந்திர அதியோகம் என்று மூலங்கள் சிறப்பித்து கூறுகிறது. அதற்குண்டான விதிவிலக்குகள் என்ன? இங்கே புதனோ குருவோ நட்பு நிலையிலோ இருந்தால் கண்டிப்பாக சந்திர அதியோகம் கண்டிப்பாக வேலை செஞ்சிருக்கும். மன வாழ்க்கையை நீடிச்சிருக்கும். ஜாதகருக்கு ஆண் வாரிசும் கிடைத்திருக்கும். எல்லாமே கிடைத்திருக்கும். தனம், புத்திர பிராப்தி, நல்ல மனைவி மூலம் சந்தோஷங்கள் எல்லாமே கிடைத்திருக்கும். ஆனால் இங்கே குரு தனது உச்சபட்ச வலிமையால் சந்திர அதியோகத்திலும் இருப்பதால் தனது காரக ஆதிபத்தியத்தை தர இயலாத நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார். தந்து நிலைக்காமல் செய்துவிட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த அமைப்பில் புதனும் கேந்திராதிபத்திய தோஷத்தில் இருக்கிறார். சந்திர அதியோகத்தில் இருந்த குரு திசையில் இவர் திருமணமானாலும் அந்த குரு திசையிலே மனைவியை பிரிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. சனி திசை, அதாவது உச்சகுருவின் பார்வை வாங்கியதால் மனைவி பிரிந்திருக்கிறாரை தவிர விவாகரத்தை கோராமல், அதாவது இன்னும் தனக்கு மனைவியாக இருந்து கொண்டிருக்கிறார். ஆனால் மனைவியுடன் இவர் சேர்ந்து வாழவில்லை. உச்சகுருவின் பார்வை பெற்ற சனி திசையில் ஏதோ சில வருமானங்களை பெற்று ஜாதகர் சீவித்துக் கொண்டிருக்கிறார். மேலும் அட்டமாதிபதி செவ்வாய் 2ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளும் போது ஜாதகருக்கு நீடித்த தனவரவு இருக்காது. தனகாரனையும் பெற்றார், தனஸ்தானாதிபதியும் பெற்றார். இதே சுக்கிர தசை இந்த ஜாதகருக்கு சரியான பருவ வயதில் வந்திருந்த மேலும் ஓரளவு நல்ல பலன்களை செய்திருக்கும். ஏனென்றால் 12ஆம் இடத்தில் மறைந்து பகை பெற்ற சுக்கிரன் சந்திர அதியோகத்தில் இருக்கும்போது நல்ல பலன்களையே செய்திருப்பார். ஆனால் இவருக்கு 80 வயசில் சுக்கிர தசை வரும். இந்த 80 வயசில் வர சுக்கிர தசை வந்தால் என்ன, வராட்டி என்ன? அடுத்து வருகின்ற கேந்திராதிபதி தோஷத்தில் இருக்கிற புதன் திசை. இந்த புதன் திசையால் நல்லா இருக்குமான்னு ஜாதகம் கேட்கலாம். எப்படி நல்லா இருக்கும்? நிலையற்ற தொழில், நிலையற்ற வருமானம், ஏதோ சாப்பாட்டுக்கு துணிமணிக்கு பஞ்சம் இல்லாமல் வாழ்க்கை ஓடும், அதுதான். எனவே கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற கிரகங்கள் சந்திர அதியோகத்திலேயோ அல்லது உச்சபட்ச சுபத்தன்மை அடைந்த சுபகிரகங்கள் மேலும் இன்னொரு பௌர்ணமி சந்திரன் வளர்பிறை சந்திரன் தொடர்பிலே இருக்கும்போது தங்களுடைய காரக ஆதிபத்தியத்தை கெடுப்பார்கள் என்பதற்கு சந்திர அதியோகம் இந்த ஜாதகத்தில் வேலை செய்யாது என்பதற்கும் இந்த ஜாதகம் ஒரு நல்ல உதாரணம். எனவே சந்திர அதியோகத்தில் இருக்கும் சுவர்கள் ஆட்சி, உச்சம், கேந்திராதிபத்திய தோஷம் போன்ற நிலைகளை அடையும் பொழுது
அவர்கள் உன்னத பலன்களை தரமாட்டார்கள் என்பதற்கு இந்த ஜாதகம் ஒரு நல்ல உதாரணம். நன்றி, வணக்கம்.